வணக்கம். இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்துடலாமா? ஆக்சுவலி ஈவினிங் ஷாப்பிங் கிளம்பிட்டோம். ஷாப்பிங் போயிட்டு ஷூ, ஸ்லிப்பர், சாக்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் கிளம்பிட்டோம். பசங்களுக்கு கொஞ்சம் ஈவினிங் வின்டர் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் ப்ரீஸியாக இருக்கிறதுனால நீங்கள் ஸ்வெட்டர் மாட்டிக்கோங்க அப்படின்னு சொன்னதும் 2 பேரும் ஸ்வெட்டர் மாட்டிட்டு கிளம்பிட்டாங்க. அண்ட் ஷாப்பிங் போயிட்டு அவங்களுக்கு ஷூஸு, ஸ்லிப்பர்ஸு, சாக்ஸு எல்லாம் வாங்கிட்டு எனக்கும் ஒரு செட்டு ஷூ அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, நீ வாக்கிங் போகிறதா இருந்தால் தான் உனக்கு ஷூ வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்டார். கண்டிப்பாக போகிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டேன். ஷூவெல்லாம் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு செட் ஆகிறது, எனக்கு செட் ஆகிறது, நல்லா இருக்கிறதா பார்த்து வாங்கிட்டோம். வாங்கிட்டு திரும்ப கீழே ஏதாவது ஷாப்பிங் பண்ணணுமா அப்படின்னு கேட்டார். இல்லை வேண்டாம், எல்லாமே இருக்குது வீட்டில், கீழே ஷாப்பிங்லாம் வேண்டாம் அப்படின்னதும் பசங்க கேட்டாங்க. எனக்கு சாக்லேட், எனக்கு கேக்கு, டோனட்டு அப்படின்னு ஒன்றா லிஸ்ட்டு போட்டாங்க. இல்லைப்பா வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை எனக்கு வேணும் சாக்லேட் அப்படின்னு சின்னவன் ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தான். இல்லை இன்றைக்கி சாக்லேட்லாம் கிடையாது, கேக்லாம் கிடையாது, பிஸ்கெட்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது, கீழே போகிறதே இல்லை, நம்ம மேலே மட்டும்தான் ஷாப்பிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னதும் சரி ஓகே அட்லாஸ்ட் எங்களுக்கு டாயாவது ஒன்று வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் சொன்னேன் சரி ரொம்ப நாள் ஆகிப்போச்சு டாய்ஸ் வாங்கி, இவனுக்கும் அவனுக்கும் ஒரே மாதிரி ஒரு கார் மட்டும் வாங்கி தரோம், ஓகேவா அப்படின்னு கேட்டால் சரி ஓகே அப்படின்னு சொல்லி நிறைய பொம்மைகள் பெரியவன் ஓடுறான்னா அவன் நிறைய பொம்மை அது இதுன்னு எடுத்துகிட்டு வந்தான். எதுவுமே வேண்டாம், நான் வாங்கி தரது தான், ஓகேன்னா வாங்கித்தரேன், இல்லைன்னா கேன்சல் பொம்மை அப்படின்னும். இல்லை வாங்கிக்கிறோம், நீங்கள் வாங்கி தரதே நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. 2 பேருக்கும் ஒரே மாதிரி ஒரு எல்லோ ஜீப் ஒன்று வாங்கி கொடுத்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லி பில் போட்டதுக்கப்புறம் தான் பிரிக்கணும் அப்படின்னு சொன்னதும் சரி ஓகே பில் போட்டு வீட்டுக்கு போய் பிரித்து விளையாடிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ இன்றைக்கி ரொம்ப நல்ல பிள்ளைங்களா நடந்துக்கிறீங்களே, பரவாயில்ல, ட்ராலியில் அமைதியாக உட்காந்துக்கிட்டீங்க, சாக்லேட் பிஸ்கெட் வேணான்னா ஒத்துக்கிட்டீங்க, பொம்மை ஒன்று நான் வாங்கி தரது தான் அப்படின்னாலும் ஒத்துக்கிட்டீங்க, இன்றைக்கி என்ன ரொம்ப குட் பாய்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா, இன்றைக்கி எல்லாமே எங்களுக்காக தானே வாங்கினீங்க, ஷூஸ் வாங்கினீங்க, ஸ்லிப்பர்ஸ் வாங்கினீங்க, சாக்ஸு, ஸோ எங்கள் பொம்மையும் வாங்கி கொடுத்தீங்க எங்களுக்கு, அதனால இன்றைக்கி சாட்டிஸ்ஃபைடு, அதனால கொஞ்சம் நல்ல பிள்ளைங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லி பெரியவன் சொல்லிகிட்டு இருந்தான். சரின்னு நான் சிரிச்சுட்டே, ஏன்பா காலையில் போன வீடியோவில் போட்டிருந்தேன், டீக்காக போயிருந்தோம் அப்படின்னு சொல்லி, அதனால நான் கேட்டேன், அப்பாப்பா நீங்கள் காலையில் டீ குடிச்சிங்கள, எனக்கு ஒரு காஃபி வாங்கி தரீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆக்சுவலி அவருக்கு டீ ரொம்ப பிடிக்கும், காஃபி அவ்வளோவா பிடிக்காது, பட் ஆனால் குடிப்பார். காஃபி லவர் கிடையாது, டீ லவர் அவர். நான் காஃபி லவர், எனக்கு காஃபி வேணும் அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக வாங்கி தரணுமா அப்படின்னாரு. என்னப்பா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை உனக்கு கண்டிப்பாக வேணும்னா வாங்கித்தரேன் அப்படின்னாரு. இல்லை வேணாம், ஷூஸ் வாங்கி கொடுத்தீங்கள்ல போதும், இப்போதைக்கு இதுவே போதும், காஃபி இன்னொரு தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னதும் ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு கீழே ஏதாவது வாங்கணுமா உனக்கு காய்கறி அதெல்லாம் அப்படின்னாரு. இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பில் போட்டு வெளியே போகிற வரைக்கும் இந்த பசங்களுக்கு எதுவுமே கீழே வாங்கித்தரேன், மேலே வாங்கித்தரேன், அங்கே வாங்கித்தரேன், இங்கே வாங்கித்தரேன்னு எதுவுமே சொல்லாமல் பில் போட்டு வெளியே போயிட்டா போதும் அப்படின்னு சொன்னேன்னா, அதுக்கு சிரிச்சுட்டே பில் போட்டு முடிச்சுட்டு அங்கேயும் சாக்லேட்ஸ் பார்த்துட்டு கவுண்டர்கிட்ட வேணும்னு கேட்டாங்க. இல்லை வேண்டாம், டாய் வாங்கி கொடுத்தேன்ல அப்படின்னதும் அமைதியாயிட்டாங்க. பில்லை போட்டுட்டு வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. இது இன்னியோட வீடியோ அப்டேட். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் நிறைய வீடியோஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.